வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தசை வளர்ச்சியை தூண்டக்கூடிய வெஜிடேரியன் உணவுகள். நம்ம ஜிம் துறையில் இருக்கும்போது நம்மக்கிட்ட கேட்பாங்க, சார் நான்வெஜ்ஜில் மட்டும்தான் ஹை கிளாஸ் ப்ரோட்டீன் இருக்கா, வெஜிடேரியனில் இல்லையா அப்படின்னு. வெஜிடேரியனில் இருக்குங்க. வெஜிடேரியனில் நம்ம ஹை கிளாஸ் ப்ரோட்டீன் வேணும்னா நம்ம வெஜிடேரியன் உணவில் இருக்கிற தேடி சாப்பிடணுங்க. எல்லா உணவுலையும் ஹை கிளாஸ் ப்ரோட்டீன் இருக்காது, சில உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளை இங்கே நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். வெஜிடேரியன் பாடி பில்டருக்கான வீடியோ தான் இதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெஜிடேரியன் உணவுகளில் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கா, அதுதான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்கிறேன், இது கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வெஜிடேரியன் உணவாகட்டும், நான் வெஜிடேரியன் உணவாகட்டும், எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா கடித்து மென்று சாப்பிட்டு மாவு மாதிரி அரைச்சி நம்ம உள்ளே தள்ளினா தான் அந்த உணவில் இருக்கிற சத்துக்கள் முழுமையாக நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க. ஒருவேளை நம்ம நல்லா மென்று சாப்பிடலைன்னா நம்ம அந்த உணவில் இருக்கிற சத்து நம்ம உடம்புக்கு முழுமையாக கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா மென்று சாப்பிடாதனால நம்மளோட ஜீரண மண்டலம் கொலாப்ஸ் ஆகி அந்த உணவில் இருக்கிற நார்மலான கலரி கூட நம்ம பாடியில் லோட் ஆகாமல் உணவில் இருக்கிற சத்துக்களை பிரிக்க முடியாமல் அது பார்த்திங்கன்னா மலக்குடலுக்கு தள்ளி விட்டுருங்க அந்த உணவை. சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நம்ம ஒரு உணவை வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் சாப்பிடும்போது நம்ம பல்லில் நல்லா அரைப்பட்ட உணவு உமிழ்நீரில் சேர்ந்து நம்மளோட இறைப்பைக்கு போகுங்க. நல்லா அரைப்பட்ட உணவு உமிழ்நீரில் சேர்ந்து போகும்போது தான் அதில் என்னென்ன எனர்ஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட ஹார்மோன் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல தைராய்டு ஆகட்டும், கல்லீரல் கிளாண்ட் ஆகட்டும், நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கலரிகளை கரெக்டாக பிரித்து நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய ஹார்மோனை கரெக்டாக இந்த கல்லீரலும் தைராய்டும் சுரக்குங்க. இது எப்படி நடக்குன்னா, நீங்கள் உணவு முறையாக நல்லா உங்கள் பல்லில் அரைப்பட்டு உமிழ்நீரில் கலந்து உங்கள் உணவு குழாய்க்கு போகும்போது இது நடக்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் எப்போ எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் நல்லா மென்று சாப்பிடுங்க. இப்படி கரெக்டாக உணவு சாப்பிடும்போது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிரச்சனை எப்போவுமே வராதுங்க. கவனிச்சுக்கோங்க. நேச்சுரல் பாடி பில்டிங்கை என்கரேஜ் பண்ணுற உணவுகளில் மிக மிக முக்கியமானது மாதுளைப்பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் மாதுளம்பழத்தை ஜூஸாக குடிக்காமல் மாதுளம்பழத்தை தோலை உரிச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏற்படுற தசை சிதைவிலிருந்து இந்த மாதுளம்பழத்தில் இருக்கிற என்சைம்ஸ் ஃபாஸ்ட் ரெக்கவரி பண்ணுதுங்க நம்ம பாடியை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தசை சீக்கிரம் புத்துணர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் டைமில் இழந்த எனர்ஜி சேவ் பண்ணி ஃபாஸ்ட்டாக அண்ட் பேலன்ஸ் ஃபிசிக்காக மாறுதுங்க. பாடி பில்டிங்கு ரெண்டாவது ஹை கிளாஸ் ப்ரோட்டீன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா சோயாபீன் சவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற 22K கிட்ஸுக்கெல்லாம் இது என்னென்ன தெரியாதுங்க. 1918 கிட்ஸ்க்கு இது கண்டிப்பாக தெரியும். இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோட்டோர கடைகளில் இந்த சோயாபீன் சவரையெல்லாம் கிடைக்கிறதில்ல. நீங்கள் இதை வேணும்னா தேடி போய் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற கடையில் வாங்கினா தான் உண்டு. சோயாபீன் சவரையில் இவ்வளோ ஹை கிளாஸ் ப்ரோட்டீன் இருக்கா அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற பாடி பில்டருக்கோ ப்ரொஃபஷனல் டயட்டிஷியனுக்கு கூட தெரியாதுங்க. நம்ம சொல்கிறோம், இது விலாவரியை கேட்டுக்குங்க. சின்ன கப்பில் 100 கிராம் சோயாபீன் சவரை எடுத்து உப்பு ப்ளஸ் மஞ்சள் இது 2 கலந்து அவிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 12 கிராம் ப்ரோட்டீன் இருக்குங்க. அது ஹை கிளாஸ் ப்ரோட்டீன். இல்லாமல் இரும்பு சத்து ப்ளஸ் மசில் ஃபைபருக்குரிய என்சைம்ஸ் நிறையா இந்த சோயாபீன்ஸ் அவரையில் இருக்குங்க. அதோட பார்த்திங்கன்னா நம்ம பாடி பில்டிங்கில் பார்த்திங்கன்னா வே ப்ரோட்டீன் இருக்கிற கெசைன் அப்படிங்கிற ஒரு என்சைமுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா பசும்பாலில் இருக்கிற கெசைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் பார்த்திங்கன்னா நம்ம தசை வளர்ச்சியை தூண்டுதுங்க. அதுக்கு நிகரான ஒரு சத்து பார்த்திங்கன்னா இந்த சோயாபீன்ஸ் அவரையில் இருக்குது. அது என்னென்னா புரோட்டீனுக்கு நிகரான காம்போனண்ட்டு கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா இந்த சோயாபீன்ஸ் அவரையில் இருக்குங்க. இது தசை வளர்ச்சியை பயங்கரமாக ஸ்டிமுலேட் பண்ணுங்க. பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு இது எடுத்திங்கன்னா தெரியும். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா பம்பிங் கிடைக்கும். இந்த சோயாபீன்ஸ் அவரை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா சோயாபீன்ஸ் அவரை எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக நீங்கள் லைட் மீல்ஸாக எடுத்துக்கலாம். பண்ணிகிட்டு இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த சோயாபீன்ஸ் அவரை நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும்னா, சோயாபீன்ஸில் இருக்கிற சோயா ப்ரோட்டீன் நீங்கள் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் நம்ம உடம்புல லோடாக இருக்கிற புரோட்டீன் ப்ளஸ் ட்ரைபாஸ்போர்ட் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம பாடி முழுமையாக அப்சர்வ் பண்ணுறக்கூடிய என்சைம்ஸ் இந்த சோயாபீன்ஸ் அவரையில் இருக்குங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற நேச்சுரல் பாடி பில்டிங்கு வெஜிடேரியன் ஃபுட் பார்த்திங்கன்னா பசலைக்கீரை ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நம்ம அதோட
பசலைக்கீரையில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் பாடி பில்டிங்க்கு வந்து பெஸ்ட் ஃபுட்டு வந்து லிஸ்ட்டில் பசலைக்கீரை இருக்குங்க. நார்மலாக எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். பாடி பில்டர் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நோட்ஸ் இருக்குங்க. நம்ம சின்ன வயசில் கார்ட்டூன் சேனலில் பாப்பாயின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போங்க. 1918 கிட்ஸ்க்குலாம் எதாவது தெரியும். பாப்பாய் கார்ட்டூன் டிவி சேனலில் போடுவாங்க. இந்த பாப்பாய் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எதிரி கூட சண்டை போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடி வாங்கி விழுந்துருவாருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைனஸ் பாட்டிலேருந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கீரை எடுத்து சாப்பிடுவார். சாப்பிட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் மசில்லாம் நல்லா பெருசாக தெரியும், பெருசாகிருங்க. அதுக்கப்புறம் போட்டு அவரோட எதிரிகளை துவச்செடுப்பாருங்க. இந்த ஸ்பைனஸ் பாட்டிலேருந்து எடுக்கிற ஒரு கீரை வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, பசலைக்கீரை தான். அந்த பழைய வீடியோ இருந்ததுன்னா நீங்கள் யூடியூப்ல பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த பசலைக்கீரை தான் அவர் வந்து அந்த ஸ்பைனஸ் பாட்டிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுவார். கீரையை அவர் எடுத்து இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் மசில் வந்து வீங்கி ரொம்ப பெருசாக ஆயிருங்க. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, நம்மளோட உணவு பட்டியலில் பசலைக்கீரைலாம் இருந்ததுங்க. இப்போ இந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை நம்ம உணவு பட்டியலில் இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அவங்க ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங் மெயின்டெனன்ஸு கண்டிப்பாக ரெகுலராக பசலைக்கீரையை அவங்க ஃபுட்டில் சேர்த்துக்குங்க. உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பசலைக்கீரையில் இருக்கிற இரும்பு சத்து வேறு எந்த ஒரு உணவுலையும் கிடையாதுங்க. இந்த பசலைக்கீரையில் இருக்கிற பைட்டோஸ்டடி சீரியாட்ஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குங்க. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சியில் மனித தசை செல்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன ஆகுனா, தசை வளர்ச்சி நார்மலாக இருக்கிறத விட 20%ங்க 20% இந்த பசலைக்கீரையில் இருக்கிற என்சைம்ஸை நம்ம செல்லை அப்லோட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறப்ப நம்ம செல் வந்து மனிதனோட செல் வந்து பார்த்தீங்கன்னா 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. சதவீதம் வளர்ச்சி அதிகமானது இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் அந்த மசில் இருந்திருக்குங்க. ரெகுலராக இந்த பசலைக்கீரை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.